பேமெண்ட் போறதுக்கு முன்ன போனாலும் ஏன் பயப்படுதுன்னா அதைத்தான் விஜய் அவர்கள் இந்த இடத்துல மறைமுகமா சொல்லியிருக்காரு. இந்த ஏர்போர்ட் வர்றதுனால இவங்களுக்கு வேற ஏதோ நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு பொடி வச்சு பேசினாரு. இந்த ஏகனாபுரம் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது. சொல்ல போனா மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய வாட்டர் நிறுவனம், வாட்டர் பிளான்ட், தண்ணி கேன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த நிறுவனமும் அந்த பகுதியில் தான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவங்க வாங்கி போட்டிருக்காங்க. முதலமைச்சருக்கு இணக்கமானவர்கள் அப்படி வாங்கி போட்டுக்கனால இந்த ஏர்போர்ட் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தினுடைய கிரவுண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ உயரும். அப்படி உயர்ந்தா மால் கட்டலாம், தியேட்டர் கட்டலாம், பல உணவகங்கள் கட்டலாம், விடுதிகள் கட்டலாம், நட்சத்திர உணவு ஓட்டல்கள் கட்டலாம். அப்படி கட்டும் போது இந்த ஏர்போர்ட் வெறும் 20,000 கோடி தான். கமிஷனா அடிச்சா கூட கட்டணுக்கு அதிகபட்சம் ஒரு 40% எல்லாத்தையும் கமிஷன் வச்சிருவாங்க. 15% வச்சுட்டா கூட ஒரு 3,000 ரூபாய் கிடைக்கும். 3,000 கோடி கிடைக்கும். A few moments later. தனிப்பட்ட முறையில நான் இது விசாரித்து பார்க்கும் பொழுது அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தினுடைய இந்த ரத்து என்பது வரவேற்கத்தக்கது, நான் பாராட்டுறேன். ஆனால் இதுக்காக ரத்து செய்யப்பட்டுச்சா இல்ல இதுக்காக திமுக போய் அங்க இடம் வாங்கினாங்களா, அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தா அது தப்பு. திமுக இந்த நிறுவனத்திற்காக போய் பரந்தூர் தேர்ந்தெடுக்கல. அவங்க 5,700 ஏக்கர்ல ஒரு விவசாய புதிய ஏர்போர்ட் கட்டணும், தங்களுக்கு பேர் கிடைக்கணும், லேபிள் தங்களுக்கு வேணும். ஏர்போர்ட் சாட்டைக்கு காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் செய்வான். மஞ்சப்பொடி மாமான சும்மாவா?